Hello friends, this is Karthik here. Welcome to Madras Bike Care Garage. கைஸ் ஃப்ரைடே ஒரு அப்டேட் கொடுக்குறேன் நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ இந்த அப்டேட்டை வந்துட்டு ரீல்ஸில் நம்ம சொல்ல முடியாது, அதனால தான் யூடியூப்பில் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னான்னு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் இல்லை யூடியூப் பேஜை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சில வீடியோஸோ இல்லை இந்த வீடியோஸை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைஸ் ஒரு அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், அது நம்ம கேரேஜ் சம்மந்தப்பட்டது கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னதுன்னா லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், ரைட்? ஸோ நான் அப்படியே நம்ம கேரேஜை காட்டிகிட்டே உங்களுக்கு நான் பேசுகிறேன். லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப பேருக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். லைக் வந்துட்டு நான் இந்த பைக் வாங்கணும், இந்த வீடு வாங்கணும், எனக்கு வந்துட்டு லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். அதை வந்துட்டு லைக் ரொம்ப பேர் வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு பைக்கை ஆசைப்படுவாங்க, பட் அவங்களால வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நானும் இருந்தேங்க. நான் எப்படியாவது நல்ல காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். படித்து ஸ்கூலிங் முடித்து, ஸ்கூலிங்க்கு அப்புறம் காலேஜ் முடித்து, அப்புறம் ஒரு இடத்துல போய் ராயல் என்ஃபீல்டுன்னு நான் வேலைக்கு சேர்ந்தேன். வேலையை ரொம்ப நேசித்தேன், லவ் பண்ணேன். அண்ட் வேலை செய்யும்போது என்ன வேலை பண்ணேன்னா ரைட் கோஆர்டினேட்டர். ஸோ பைக்கில் ரைட் பண்ணும் ஒரு ஊருக்கு. பட்டு அந்த டைமில் சில இடத்துங்களுக்கு நம்ம போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள், அப்படியே நான் சைடில் பைக்ஸும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. என்ன மேட்ரு ஆக்சுவலானா, நம்ம மெட்ராஸ் பைக் கேர்லேருந்து ஒரு நீண்ட பயணம் பைக்லேயே ரைட் பண்ண போகிறோம். அது எந்த பைக்குன்றதையும் காட்டிடுறேன். ஸோ நம்ம பெனிலியில் ஃபர்ஸ்ட் டைம், பிகாஸ் ராயல் என்ஃபீல்டு வாங்கின பர்க்கு தான் எனக்கு வேலை கிடச்சிது. எது? ராயல் என்ஃபீல்டு. என்னோடய ராயல் என்ஃபீல்டையும் சீக்கிரமாக உங்களுக்கு காட்டுறேன். அவரும் பின்னாடியே நிற்கிறாப்புல. ஸோ அவரை பற்றியும் டீட்டெயிலாக காட்டுறேன். என்னதுன்னா, இந்த பைக்கில் நானும் நம்ம கேரேஜில் ஜெகதீஷ் தம்பி இருக்காப்புல, அவரும் வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம கூட ஒரு 5 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டாப்புல, நம்ம கூட ட்ராவல் பண்ணணும்னு அவரும் ஆசைப்பட்டாப்புல. ஸோ 2 பேருமே சேர்ந்து இந்த பைக்கில் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். அது எவ்வளோ கிலோமீட்டர், எந்த இடன்றதையும் சொல்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 10,000 கிலோமீட்டர் நம்ம கவரேஜ் பண்ண போகிறோம். நம்மளுக்கும் ஆசை தான், லைக் வெளிநாடு பைக்லேயே வந்துட்டு வெளிநாடு பயணம் பண்ணும். சிகைஸ் இந்த ரைடுக்கே எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருந்தது தெரியுமா? லைக் வந்துட்டு கிட்டத்தட்ட இது ஸ்கூல் டேஸ்லேருந்தே ட்ரீமுங்க. பிகாஸ் நம்மளுக்கு இந்த ரைடு போகிறதுக்கு லைக் பட்ஜெட்டுன்னு ஒன்று மேட்ரு இருக்குது. லைக் பெட்ரோல் இருக்குது. இங்கேருந்து 10,000 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ ஒரு லிட்ரு வந்துட்டு எனக்கு 25 கிலோமீட்டர் இது தரும். அப்போ நான் 10,000 கிலோமீட்டருக்கு எவ்வளோ லிட்ரு போடணும்? அப்போ ஒரு லிட்டருக்கு 100 ரூபானா அப்போ 10,000 கிலோமீட்டரில் எவ்வளோ லிட்டர் வரும்? அப்போ எவ்வளோ ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணணும்? வெறும் இதுக்கு அப்புறம் நான் ஸ்டே இருக்குது, ஃபுட்ஸு இருக்குது, அது போக சில இடத்துல பர்மிட் கேட்பாங்க, அப்புறம் பர்சனல் எக்ஸ்பென்சஸ் வரும். அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு மேனேஜ் பண்ணி ஆகணும். அண்ட் அது போக நம்மளோட ஸ்டோர் வச்சுருக்கோம், எல்லாருக்கும் தெரியும் மெட்ராஸ் பைக்கில் கஸ்டமரை. ஸோ அதுக்கு என்னோட பிரதரை வந்துட்டு இங்கே செட் பண்ணிக்கிறோம். ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒரு 10 டேஸ் நம்ம விட்டு போகிறோன்னா கூட இங்கே மேனேஜ் பண்ணுறதுக்கு டீம்ஸ் இருக்கணும். ஸோ சூப்பராக அந்த டீமையும் செட் பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு வண்டி மெயினாக வந்துட்டு இப்போ போகிறதுக்கே ஒரு பட்ஜெட்டுங்க. லைக் ஜாக்கெட்ஸு, ரைடிங் கியர்ஸு, பர்சனல் எக்ஸ்பென்சஸ். அண்ட் இந்த வண்டி ரெடி பண்ண எக்ஸாம்பிள், இப்போ இந்த வண்டியில் வந்துட்டு ஃபாக் லைட்ஸு, இப்போ நம்ம போகிறோன்னா நல்ல ஒரு டாப் பாக்ஸஸ்ஸு. ஸோ நார்மலாக நம்ம அப்படி போயிட முடியாது, ரைட்? அண்ட் லடாக் போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ லைக் சென்னை டு லடாக் நம்ம ரைட் பண்ண போகிறோம். அண்ட் அங்கேருந்து சின்ன சின்ன ஊருங்களுக்கெலாம் ட்ராவல் பண்ண போகிறோங்க. பிகாஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பிகாஸ் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தான் இந்த லைஃபு. பட் காசு இருந்தால் தான் ஹாப்பினஸ் இருக்குன்ற சூழ்நிலைக்கு இன்றைக்கி நம்ம தள்ளப்பட்டுட்டோம். பட் ஸ்டில் கொஞ்சம் நம்ம சேர்த்து வச்சு நானும் தம்பியும் 2 பேரும் ஷேர் பண்ணி ரைட் பண்ண போகிறோம். ஷேர் பண்ணி எல்லாமே எக்ஸ்பென்சஸ் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப விஷயத்த உங்களுக்கு நான் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அண்ட் அது நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது. நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி ஒன்று போஸ்ட் பண்ணுறேன். அதாவது வந்துட்டு யூஸ்வலாக நம்மளோட கேரேஜில் வர வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். அது நம்ம டீமாக இருக்கட்டும், நம்மளோட பேக்கப் டீம் வந்துட்டு அது போட்டுட்டு தான் இருப்பாங்க வீடியோஸ். அது போக இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம், ரைட்? லைக் சென்னையிலேருந்து ஒரு ஆல் ஓவர் இந்தியா கவரேஜ் இருக்குது. அந்த ரைடில் சுவாரஸ்யமான விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணணுமான்றது நீங்கள் அந்த ஸ்டோரியில் சொல்லுங்கள். ஸ்டோரி ஒன்று போடுவேன். லைக் வெறும் பிஸ்னஸ் வீடியோஸ் மட்டும் வேணும், ஸ்டோரோட புல்லட் பைக் வீடியோஸ் மட்டும் வேணுமா? இல்லை பிரதர், நீங்கள் வந்துட்டு லைக் ட்ராவல் பண்ணுறீங்களா, ரொம்ப அழகான ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தா கூட போடுங்க. நாங்கள் அதாவது இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் 8 இயர் பிளான் நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. பட் இன்னமும் ரொம்ப பேருக்கு லடாக் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. பிகாஸ் டைம் இல்லைங்க. பிகாஸ் இன்றைக்கி வேலையிலலாம் லீவ் கொடுக்க மாட்டாங்க. எக்ஸ்பென்சஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு பட்ஜெட் கிடையாது ரொம்ப பேருக்கு. அண்ட் எங்களை மாதிரி சென்னையிலேருந்தே ரைட் பண்ண மாட்டாங்க ரொம்ப பேர். பிகாஸ்
ரொம்ப பேருக்கு வந்துட்டு லைக் அந்த அளவுக்கு என்ன சொல்லுவாங்க சப்போர்ட் இருக்காது. ரொம்ப பேர் ஓட்ட மாட்டாங்க பைக்ஸு. பட் லடாக் என்ஜாய் பண்ணுறவங்க ஃப்ளைட்டில் போயிடலாம். பட் சென்னையிலேருந்தே பைக் ரைட் பண்ணுறது, ஒவ்வொரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறது, பிகாஸ் நாங்கள் சின்ன சின்ன வீடியோஸ் போட்டு காட்ட முடியும். பட் எல்லாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. சில பேர் போயிட்டு வந்துடுவாங்க, அவங்க வீடியோஸ்லாம் போட மாட்டாங்கல்ல. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் போடுற ஒரு ஐடியாவில் இருக்கோம். அண்ட் ரொம்ப பேர் வந்துட்டு இன்னமும் ஃபைனான்ஸாக ரொம்ப லைக் இன்னும் என்ன சொல்லுவாங்க ரெடியாக இல்லை இந்த மாதிரி வந்துட்டு ரைட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது எல்லா பைக்கர்ஸுமே போக வேண்டிய இடம் லடாக்குன்றது ரொம்ப பேருக்கு தெரியும். பிகாஸ் வெளிநாட்டிலேருந்து வந்துலாம் லடாக் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் இருந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி தான் இத்தனை வருஷமாக அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி, அதுவும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் பைக்ஸ் ரெடி பண்ணி அதுக்கு என்ன சொல்லுவாங்க எல்லாத்தையும் ஒரு செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி இந்த ஒர்க்ஸ் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லோரும் இந்த நாளை விட முடியாது. அது எப்படி இருக்கும்னு தெரியல. 10 டேஸாக இருக்கலாம், மேபி 15 டேஸ் ஆகலாம், மேபி இன்னும் முன்ன பின்ன நாள் கூட ஆகலாம். ஸோ கைஸ், நம்ம சென்னை மெட்ராஸ் பைக்கர்லேருந்து லடாக் ஃபர்ஸ்ட் ஒரு ரைட் பண்ண போகிறோம். அண்ட் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ நியர்பை ஸ்டேட், நியர்பை ஏதாவது நைபரிங் கண்ட்ரீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா கூட அதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட அப்டேட் சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே அந்த அப்டேட்டை நான் கொடுக்குறேன். ஸோ கைஸ், அது போக வந்துட்டு ஏகப்பட்ட சுவாரஸ்யமான இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நீங்களும் எங்கள் கூட ஜாயின் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் அட்லீஸ்ட் நாங்கள் வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு லைக் வீடியோஸ் யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறோம். யூடியூப்பில் மெட்ராஸ் பைக்கர், இன்ஸ்டாகிராம்லேயும் மெட்ராஸ் பைக்கர் செக் பண்ணுங்கள். நீங்கள் என் கூடயே ட்ராவல் பண்ணுங்கள். நான் எங்கே பண்ணுறேன், என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆக போகுது, ஸோ டீட்டெயிலாக முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு தரேன். பிகாஸ் ஃபியூச்சரில் நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. லைக் பெட்ரோல் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆச்சு, லைக் என் வண்டி 25 கிலோமீட்டர் மைலேஜ் தருது, போயிட்டு இந்த இடம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண எவ்வளோ வந்து பெட்ரோல் செலவாச்சு, ஸ்டேக்கு எவ்வளோ செலவாச்சு, அண்ட் எங்கெல்லாம் வந்துட்டு ஏமாத்துறாங்க, எங்கெல்லாம் ஏமாறக்கூடாது நம்ம, இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ரொம்ப பேர் போயிட்டு வந்துட்டாங்க, ரொம்ப பேர் இன்னும் போகணும்னு நினைக்கிறாங்க, பட் அவங்களால முடியல. அட்லீஸ்ட் இந்த வீடியோஸ் மூலயமா எப்படி பண்ணலான்றது முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ நம்மளோட இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா கேரேஜில் தான் எடுத்துகிட்ருக்கோம். கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் தேங்க்ஸ். நீங்கள் கொடுத்துட்ருக்க கண்டினியூஸ் சப்போர்ட் யூடியூப்லேயே இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், எங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷ்னலாக இருக்குது. இன்னும் வீடியோஸ் பண்ணுவோம், மக்கள் வந்துட்டு பார்த்து ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இன்னொன்று, நம்ம ப்ரொஃபஷ்னல் யூடியூபர் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு கேரேஜில் நடக்கிற விஷயங்கள் மக்களுக்கு தெரியணுன்றதுக்கு தான் வீடியோஸ் போகிறோம். பட் ஸ்டில் நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிக்க போகிறோம்ல, தம்பி இருக்காப்புல என் கூட, ஸோ அவங்க தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காப்புல. நாங்கள் 2 பேரும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸ் கொடுக்குறோம். வீட்டில் அழகாக உட்காந்து ஃபோனில் நீங்கள் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒன்று தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோஸ் எல்லாம், அண்ட் ரொம்ப நல்லா இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். அண்ட் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் ரொம்ப பேருக்கு போய் சேரட்டோமே இந்த வீடியோஸ் எல்லாம். ஸோ கைஸ், இனிமேட்டு சூப்பர் அப்டேட்ஸ், ட்ரிப்புக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள், அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனலில் வருது. ஸோ ஸ்டே டியூன் அண்ட் கீப் ஃபாலோயிங் மெட்ராஸ் பைக்கர் இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் யூடியூப் பேஜ் கைஸ். ஸோ நம்ம ஸ்டோரியை போடுறேன் இன்ஸ்டாகிராமில், மெட்ராஸ் பைக்கர் பேஜில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம். லைக் இல்லை பிரதர், வெறும் கேரேஜ் வீடியோஸ் மட்டும் போடணுன்னா சொல்லுங்கள், அந்த வீடியோஸ் மட்டும் போடுறேன். இல்லை பிரதர், நீங்கள் போகிற விஷயங்கள், நீங்கள் போகிற இடம், சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயத்தெல்லாம் போடுங்க. நாங்கள் இங்கே வீட்டில் இருந்து லைக் ஃபோன்லேயே என்ஜாய் பண்ணுறோம். லைக் இப்போ படுத்துட்ருக்கோம், 10 மணிக்கு வீட்டில் படுத்துட்ருக்கோன்னா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறோன்னா. ஸோ தேங்க்யூ. Keep following Madras Biker guys.